என்னைத் தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னைத் தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மே 5ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு மனப்பூர்வமாக சிநேகிப்பேன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஓசியா 14ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவை, நீதிமான்கள் அவற்றில் நடப்பார்கள். பாதகரோ என்றால் அவற்றில் இடறி விழுவார்கள். ஓசியா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் பலமுறை இஸ்ரவேலரை பழித்தார், கண்டித்தார், எச்சரித்தார், சபித்தார். இந்த அதிகாரத்திலோ மனப்பூர்வமாய் மனமகிழ்ச்சியாய் அவர்களை ஆசிர்வதிக்கிறார். எப்படி? ஏன்? முதல் 3 வசனங்களில் இஸ்ரவேல் எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. வார்த்தைகளைக் கொண்டு, வேத வசனங்களைக் கொண்டு அவற்றை விசுவாசித்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். தேவன் நம் அக்கிரமத்தை நீக்கி தயவாய் நம்மை அங்கீகரிக்க வேண்டுமென்று மன்றாட வேண்டும். உதடுகளின் காளைகள் எனப்படும் தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். மனிதனுடைய கைவேலைப்பாடுகளாகிய விக்கிரகங்களை தெய்வங்களாக கொள்ளக்கூடாது. திக்கற்ற என்னிடம் இரக்கம் பாராட்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படிச் செய்தால் தேவன் என்ன செய்வார்? இதோ அவருடைய வார்த்தைகளிலே ஓசியா 14:4-8 வரையுள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. தேவன் மனிதனுடைய சீர்கேடுகளை போக்குவார். அவர்களை மனப்பூர்வமாய் நேசிப்பார். பனியைப் போல குளிர்ச்சியாய் இருப்பார். மனிதனுடைய வாழ்க்கை லீபனோனைப் போல வேரூன்றும், ஒலிவமரம் போல அலங்காரமாய் இருக்கும். அது லீலி மலர் போன்று மலர்ச்சி உள்ளதாய், லீபனோனைப் போன்ற மணமுள்ளதாய் இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டவரில் வேரூன்றி நிலைவரப்பட்டதாய், அழகும் பிறர் மதிக்கும் மனமும் கொண்டதாய் இருக்க வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகின்றார். இப்படிப்பட்ட மனிதர் தயவில் பலருடைய வாழ்க்கை செழிப்புறும். இவர்கள் விக்கிரகத்தை விட்டு தூரமாய் விலகி வாழ்வார்கள். தேவனோ தேவதாரு மரம் போலிருந்து தன்னை அண்டி வாழும் மனிதரை கனிதரச் செய்வார். சகோதரரே, இந்த ஆன்மீக வாழ்வின் தத்துவங்களை ஞானமாய் புரிந்து கொண்டு புத்திசாலிகளாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் கர்த்தருடைய வழிகள் செம்மையானவை, நேர்மையானவை. நீதிமான்கள் மட்டுமே அவ்வழியில் செல்ல முடியும். மற்றவர்கள் அவ்வழியில் நடக்க இயலாது இடறி வீழ்வார்கள். ஓசியா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். தன்னுடைய விருப்பத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவர் சொன்னதைச் செய்தார். நாமும் ஆண்டவர் சத்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படிவோம். லீலி மலராய் நம் வாழ்வு மலரட்டும். ஆவியின் கனிகள் அத்தனையும் கனிந்து உதிரட்டும். நம்மை அண்டி வாழ்வோரும் பயனடையட்டும். வாழ்வை இனிதாக்க இறைவனால் மட்டுமே முடியும். வாழ்வை இனிதாக்க இறைவனால் மட்டுமே முடியும். ஜெபம். தேவனே, ஓசியா தீர்க்கனைப் போல உமக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமென்.